வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 பசுமை புதுமை நிகழ்ச்சி 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 கிலோ சர்க்கரை 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 சார்பில் நடைபெற்ற பசுமை புதுமை நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் வாகனத்தை துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 வழங்கும் பசுமை புதுவை மக்களுக்கு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் விழாவை முதல்வர் தலைமையில் கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், ரவுண்ட் டேபிள் ஏரியா 2 சேர்மன் குடால், ஏரியா 2 செயலாளர் திலீப், ஐஹோம்ஸ் ஜிஆர் பாலாஜி, ஷென்பகா காஸ் அசோகன் மற்றும் ஸ்ரீ விஎன்எம் ஜுவல்லர்ஸ் வைத்தியநாதன், லோகஸ் யோகி, சூரியன் FM ராஜு மற்றும் ரவுண்ட் டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த பசுமை புதுவை நிகழ்வில் வழங்கப்படும் மரக்கன்றுகளை மக்கள் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கடந்த 10 நாட்களாக பல்வேறு தளங்களில் விளம்பரமாக ஒளிபரப்பப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் யாக்டோ சதீஷ், செயலாளர் கார்த்திக், பொருளாளர் புருஷோத்தமன், துணை சேர்மன் அசோக் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தவுள்ள முதல் மாநாட்டிற்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் ரேஷன் கடை திறப்பு தொடர்பாக அரசு முடிவெடுத்து தீபாவளிக்கு முன்பு அனைத்து ரேஷன் கடைகளையும் திறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி தீபாவளிக்காக வழங்கப்பட உள்ளது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் தொடர்ந்து அவர்களுக்கு சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். ரேஷன் பொருட்கள் வீடு தேடி செல்வது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் புதியதாக கட்சி துவங்கி மாநாடு நடத்த உள்ள நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்களையும், அவர் நல்லா வரணும், மேலும் மேலும் உயர வாழ்த்துக்கள். அவரது கட்சி மாநாட்டுக்கு இதுவரை அழைப்பு வரவில்லை, வந்தால் அதை பற்றி அப்பொழுது சிந்திக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நேற்று பிறந்த நாள் விழா கொண்டாடிய காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு இந்திரா நகர் காங்கிரஸ் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதையொட்டி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தின் இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் PK தேவதாஸ், வழக்கறிஞர் பரத் பாண்டியன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கலை மற்றும் அறிவியல் கண்காட்சிகள் பல்வேறு துறைகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி சிறந்த படைப்புகளை செய்திருந்தனர். புதுவை லாஸ்பேட்டை தாக்கூர் நகரில் உள்ள டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா சாவிய அரங்கத்தில் கலை வழிபாட்டுடன் கூட்டத்துடன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் அருத்தந்தை தேவ அன்பு தலைமை தாங்க, கண்காட்சியின் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் முதல்வர் அருத்தந்தை முனைவர் அருள்ராஜா கலந்து கொண்டார். விழாவுக்கு வந்திருந்தவர்களை பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினரின் அறிமுக உரையை பள்ளியின் இயற்பியல் ஆசிரியர் ஐயப்பசாமி ஆற்ற, அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை முனைவர் அருள்ராஜா சிறப்புரையாற்றினார். கலை மற்றும் அறிவியல் கண்காட்சிக்கு நடுவர்களாக பெத்திசெமினார் மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் ரமேஷ், ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜேம்ஸ் ராஜ் அனைவரும், கல்வியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாரதி ராஜா, அரசு நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் சங்கர், இமாக்லேட் கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் கீதா, விவேகானந்தா கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் கல்யாண சுந்தரனார் மற்றும் முனைவர் துரைராஜ் வந்திருந்தனர். வந்திருந்த நடுவர்கள் அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர்கள் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசை வழங்கியும் சிறப்பித்தனர். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், பொருளியல், வணிகவியல், கணினி அறிவியல் போன்ற துறைகளில் மாணவ மாணவியர்கள் தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி படைப்புகளை செய்திருந்தனர். ஓவியம், உடற்கல்வி துறைகளின் படைப்புகளும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. லாஸ்பேட்டை சென்னை ஜோசப் க்ளூனி மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவிகள் திரளாக வந்து கண்காட்சியை கண்டுகளித்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்த நாளையொட்டி INTUCE சார்பாக பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது.
ஐஎன்டிசி தொழிற்சங்கம் சார்பாக மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தனியார் அமைப்புடன் இணைந்து காந்தி வீதியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஐஎன்டிசி நிர்வாகிகள் ஞானசேகரன், ஜான் மற்றும் மாநில தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பாக அந்த சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சங்கத்தின் காப்பாளருமான பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலையில் சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சமூகத்தை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதன்படி 12ஆம் வகுப்பில் 586 மதிப்பெண் பெற்ற நோனாங்குப்பம் பஞ்சாயத்தை சேர்ந்த ஷாலினி என்ற மாணவிக்கு முதல் பரிசு வழங்கினார். அதைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் 488 மதிப்பெண் பெற்ற முருங்கப்பாக்கம் பஞ்சாயத்தினை சேர்ந்த அக்ஷயா என்ற மாணவிக்கு முதல் பரிசை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம், இளங்கோவன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் சிறகுகள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நலசங்க பெயர் பலகை திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். இவ்விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் ராஜசுந்தரம், திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் அம்பலவாணன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் ஸ்ரீகாந்த், துணைத் தலைவர் சரஸ்வதி, துணை செயலாளர் திவ்யா மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஜெயவள்ளி நகர், கிருஷ்ணா நகர், மூகாம்பிகை நகர் விரிவு, சௌபாக்கியதாயணி நகர், சௌபாக்கியதாயணி நகர் விரிவு, வில்லியனூர், மணவெளி ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டாக 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை சென்றனர். கடந்த 17ஆம் தேதி பாரதி பூங்காவில் உள்ள ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பக்தர்கள் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு தனியார் திருமண மண்டபத்தில் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தி பாசன்பேட் ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவியை ஈரம் ராஜேந்திரன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தி பாசன்பேட் ஸ்ரீமத் ஆழ்வார் சபை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானம் மிகவும் பழமையான தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தின் சார்பில் ஈரம் ராஜேந்திரனிடம் சுத்தமான குடிநீர் வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். அதை கருத்தில் கொண்டு ஈரம் ராஜேந்திரன் சுமார் 35,000 மதிப்புள்ள குடிநீர் சுத்திகரிப்பு கருவியை கோவில் தேவஸ்தானத்திற்கு வழங்கினார். நேற்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை மற்றும் நவராத்திரி விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜை மற்றும் மக்களுக்கு அன்னதான பிரசாதம் மற்றும் லட்டு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தானத்தில் பொருத்தப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் கருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுவை அண்ணா சாலை ஜோசாலுகாஸ் ஜுவல்லரிகள் MS டோனி கையொப்பமிட்ட பிளாட்டின நகைகளின் அறிமுக விழா நடைபெற்றது. ஜோசாலுகாஸின் பிளாட்டினத்தால் செய்யப்பட்டு இந்தியன் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் MS டோனி கையொப்பமிட்ட காப்பு, செயின், மோதிரம் அறிமுகம் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக BCCL லெவல் 2 கோச் டாக்டர் வேல்முருகன், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சந்தான மூர்த்தி மற்றும் பிரசிடென்ட் தமிழ்நாடு வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்துள்ளனர். இந்த விழாவில் கிளை மேலாளர் திஷோர் மற்றும் துணை மேலாளர் மனோஜ் மற்றும் கணக்கு மேலாளர் சுஜீஷ், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜோசாலுகாஸின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற
100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் முடியரசனாரும் என்ற தலைப்பில் 71வது நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமை தாங்க அறக்கட்டளை செயலர் வள்ளி, இசைச்சுட கிருஷ்ணகுமார், படைப்பாளி ரமேஷ் பைரவி, மதன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பட்டிமன்ற நடுவர் உமா என்கின்ற அமலோற்பவமரி, விடுதலை வீரர்கள் என்ற தலைப்பில் திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா ஆகியோர் பிறந்த நாள் சிறப்புரையாற்றினர். மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. வள்ளுவர் வள்ளலார் ஞான தர்மசாலை நடத்திய வள்ளல் பெருமானார் வருவிக்க உத்தமன் பெருவிழா புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நிர்வாகி சித்ரா வரவேற்க பக்ரி சாமி, விஜயன், ஆனந்தராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்வில் முனைவர் சண்முகம் எழுதிய வாழ்வியல் வழிகாட்டி வள்ளலார் என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்பட்டது. நூலை கலைமாமணி பழனிசாமி வெளியிட லிங்கநாதன் பெற்றுக் கொண்டார். இறுதியாக நிகழ்வில் வள்ளுவர் வள்ளலார் தர்மசாலை நிர்வாகி, ஆதிசக்தி சங்கத்தின் செயலாளர் ஹரிஹரன் மற்றும் நிர்வாகிகள் ஞானமணி, குப்புசாமி, ஆல்பர்ட், மாதவன், கவிஞர் ராஜலட்சுமி, முனைவர் சுச்சிதானந்தம், வீரப்பன், ஹரிலட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் பகுதியில் பசியில்லா உழவர்கரை திட்டத்தை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் அடிப்படை பிரச்சனை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என தொடர்ந்து சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் செய்து வருகிறார். இதனிடையே சமீபத்தில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பசியால் யாசகங்கள் எடுக்கும் நபர்களை கண்ட சமூக சேவகர் இனி தொகுதி முழுவதும் மக்களின் பசியை போக்க பசியில்லா உழவர்கரை எனும் திட்டத்தை துவக்கி தொகுதி மக்களின் பசியாற்றுவேன் என உறுதியளித்தார். அதன்படி மக்கள் யாரும் பசியுடன் இனி உறங்கக்கூடாது எனும் அடிப்படையில் உழவர்கரை தொகுதியில் பசியில்லா உழவர்கரை திட்டத்தை ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் துவக்கி வைத்தார். இதில் ஏழை எளியோர் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன் தலைமையில் இலவச சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு தேங்காய்திட்டு பகுதியைச் சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் குமரன் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தனது ஏற்பாட்டில் 200 கிலோ சர்க்கரையினை மாநில தலைவர் வைத்திலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மஞ்சினி, வட்டார காங்கிரஸ் செயலாளர் அன்பு, அருள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கிராம பஞ்சாயத்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலம் பனை விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுவை திருக்காஞ்சி ஏரிந்தாங்கல் பகுதியில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்ட மகளிர் துணையுடன் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சாரிச்சர் சேரிட்டபிள் சொசைட்டி, மண்வாச இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து பனை விதை நடுவு நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், இணை அதிகாரி கலைமதி, பொறியாளர்கள் ராமன், ராமச்சந்திரன், ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் தனலட்சுமி, செவிலியர் மகாலட்சுமி, அங்கன்வாடி ஆசிரியை கீதா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம நல ஊழியர்கள் ராஜ்குமார் செய்திருந்தார். தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வல கோபிநாத், அபிமன்யு, மண்வாசம் இளைஞரணி மன்றம் தலைவர் ஆறுமுகம், செயலர் லிங்கேஸ்வரன், அரவிந்தகுமார், நிதேஷ், கமலக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுவை ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு நவராத்திரி விழா துவக்கி நடைபெற்று வருகிறது. சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மன் மீனாட்சி அலங்காரத்தில் அருள் பாலித்தார். அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஃபியூஷன் நிதி நிறுவனம் சார்பில் தொழில் கடன் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
ஃபியூஷன் ஃபினான்ஸ் நிதி நிறுவனம் சார்பில் தொழில் கடன் மற்றும் விழிப்புணர்வு வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்வினை ஃபியூஷன் நிதி நிறுவன ஊழியர்கள் ஏவிபி நன்றாட், RM சரவணன், என்பரசன், DM குருராஜன் மற்றும் கருணாஜோதி, AM சிவசுப்பிரமணி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக அகிலம் அறக்கட்டளை தலைவர் முனைவர் அற்புதராஜ், ரைஸ் அறக்கட்டளை தலைவர் பாலுயிஸ் தாஸ் மற்றும் கருணாலயம் அறக்கட்டளை தலைவர் முனைவர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். ஃபியூஷன் நிதி நிறுவனத்தின் இந்த சிறப்பான சேவைகள் பயனாளிகள் பலரும் பயன்பெற்று வாழ்த்து பெற்றனர். லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வசக்தி விநாயகர் ஆலயத்தில் நவராத்திரி விழா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி உபயத்தில் நடைபெற்றது. 3ஆம் நாள் நவராத்திரி விழா துர்கை அம்மனுக்கு உபயம் நடத்த புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில உதவி செயலாளரும் அருள்மிகு செல்வசக்தி விநாயகர் கோவிலின் குழு செயலாளரும் ஆகிய ஆண்டாளின் 3ஆம் நாள் நவராத்திரி உபயம் துர்கை அம்மனுக்கு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பக்தியோடு துர்கை அம்மனை வழிபட்டு பரவசம் அடைந்தனர். குயவர்பாளையம் ஐயனார் நகரில் உள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரி சந்நிதியில் ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. அணுக்கை விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், யோகினி பைரவ பூஜை, பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று சண்டிகைக்கு விசேஷ பூஜை, ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று ஸ்ரீ மகா சண்டி யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். அரியங்குப்பம் தொகுதியிலிருந்து திருமலை திருப்பதிக்கு பாத யாத்திரை புறப்பட்ட பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை அரியங்குப்பம் தொகுதியிலிருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்தஜன சபா சார்பில் 32ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை துவக்க நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் இருந்து 150க்கும் மேற்பட்டோர் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டனர். ஆலயத்தில் உள்ள பெருமாள் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை செல்லும் அன்பர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அறக்கட்டளையின் சார்பாக அவரது துணைவியார் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான துண்டு, பிஸ்கட், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கி வழி அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் தனபால், அரியங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன், அரியங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவ ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7120 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 பசுமை புதுமை நிகழ்ச்சி 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார் முதல்வர் ரங்கசாமி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 கிலோ சர்க்கரை, 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படும், முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. திருக்குறள் ஊக்குவித்தல் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ், பாரதிதாசன் அறக்கட்டளை ஏற்பாடு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.